டேய் என்ன அவருக்கு பௌத்த வலிக்கார மாதிரி வண்டி ஓட்டுற? என்னய்யா பூட்டி இருக்கிற கதவை திறந்துட்டு போனா அதுக்கு பேர் திறப்புழான்னு சொல்லலாம். அடைச்சே இருக்கிற கதவை ஒட்டச்சிக்கிட்டு போனாலும் அதுக்கு பேர் திறப்புழான்னு சொல்லலாம். திறந்தே கிடக்குது, குறுக்க எட்டனா ரிப்பனை கட்டினானுங்க, கத்திரிக்கோலை எடுத்து யாரோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்க, அந்த ஆள் கச்சாக்குன்னு வெட்டினா அதுக்கு பேர் திறப்புழாவா? இதுக்காக வேலை மனுக்கிட்டு வண்டிக்கு டீசல் போட்டு ஜில்லா விட்டு ஜில்லா வரணுமா? நான் ஒண்ணு கேக்குறேன், குறுக்க எதுக்கு ரிப்பன் கட்டாங்க? குறுக்க எதுக்கு ரிப்பன் கட்டுறாங்க எனக்கு தெரியலையே. ஏய் வேலு, இந்த பள்ளிவாசல் கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்க ரூட்ட மாத்தாதீங்க. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? குறுக்க எதுக்கு ரிப்பனை கட்டாங்க? வண்டியை எடுத்துடா. நான் சொல்லுவாரு போல. என்ன போறாரு? ஐயா 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 நான் சொல்றத கேளுங்க. ஐயா நில்லுங்க. ஐயா 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 இந்த செருப்பாலே என்ன பின்னி பொணமாக்குங்கய்யா. இது எனக்கு தேவையா? அவன் குறுக்க ரிப்பனை கட்டினானே, புடவைய கட்டினானே, எதை கட்டினா எனக்கு என்னையா? நான் ரிப்பனை பத்தி மட்டும் கேட்க மாட்டேயா. டேய் நான் அதுக்காக போகலடா. இன்னைக்கு இந்த ஊர்ல சந்தை, அம்மாவுக்கு பலா பண்ணா ரொம்ப பிடிக்கும்ல, அதை 2 வாங்கிட்டு போலான்னு போறேன். என்ன அது இல்லையா, நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை ஊர்ல சொன்னா போதும், 100 கணக்குல பழத்தை கொண்டாந்து ஊட்ட நொப்பிடுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம இங்க இருந்து வாங்கி தூக்கி. நீ சொல்றது சரிதான், எல்லாரும் கொண்டு வந்து போடுவாங்க. ஆனா நம்ம காசு கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா? நம்ம கிட்ட போய் வாங்க மாட்டாங்கல்ல. இதே சந்தைக்குள்ள போய் ஒரு பழத்தை எடுத்து அவன் சொல்ற ரேட்டை விட 1 ரூபா குறைச்சு கொடுத்தா அவன் கொடுப்பானா? அது எப்படியா கொடுப்பான்? ஏன்? இந்த ஊர்ல தான் நம்மள யாருன்னே தெரியாதுல்ல. அதான் வா. கிரிக்க பாப்புக்கு சண்டை விட போறேன், கிரிக்க பாப்புக்கு சண்டை விட போறேன். எல்லாரும் ஜோரா வந்து கை தட்டுங்க. ஏத்துங்கடா. கை தட்ட சொன்னா தட்டிடுறதா? எத்தனை நாளைக்குடா இப்படி தட்டிக்கிட்டே இருப்பீங்க? உங்களை சொல்லி தப்பு இல்ல, நீங்க தட்டியே பழகிட்டீங்க. ஏண்டா நீங்களும் கீரிக்கு மாப்புக்கும் சண்டை விடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னைக்காவது இது வரைக்கும் விட்டுருக்கீங்களாடா? இங்க பாரு மாவனா, இன்னைக்கு கீரிக்கு மாப்புக்கும் சண்டை விடுற. பாம்பு செத்தா நீ சாப்பிடுற, கீரி செத்தா நான் சாப்பிடுறேன். 2ம் சாவல உங்க 2 பேரும் அடிச்சே கொண்டுடுவேன். மத்தவங்க மாதிரி கிடையாது, நாங்க சொல்றதான் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். மத்தவன் டைலாக்லாம் உனக்கு எதுக்கு? நீ என்ன ஓட்டு கேட்க வந்த? சண்டை விடு. என்ன நான் சொல்ற வேணாம்னா? ஏண்டா ஆட்காடு வேலூர்ல சண்டை விடல, பண்ருட்டியில விடல, காட்டுமன்னா கோயில்ல விடலையா? அட சும்மா மூடுறேன். அங்க எல்லாம் விட்டுலானா, இங்க மட்டும் வேணா. பாரு, கைங்க தான் காட்டினா கையை தயாரா வச்சுக்கிட்டு தட்டிட்டு இருக்கீங்க. பாம்புக்கு காதே கிடையாது, இவன் மகுடி ஊதுறான். உங்களுக்கு அறிவே இல்ல, கை தட்டுறீங்க. பாம்பே இல்லாம வெறும் பொட்டியை வச்சுட்டு பிலிம் காட்டிட்டு இருக்கான். நீங்க இருக்கிற வேலை வெட்டியை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிங்க. போங்க. தப்பிச்சிட்டா. பொட்டியில இருந்த பாம்பு எங்கடா? அது என்ன கேக்குறீங்க? நான் எவ்வளவு நேரம் கெஞ்சினேன், கொஞ்சமாவது கேட்டீங்களா? கலர்குடிக்கு சந்தைக்குள்ள போனேன், திரும்பி வந்து பார்த்தா பொட்டி மட்டும் தான் அங்கிட்டு, பாம்பு எங்க சந்தைக்குள்ள போயிடுச்சு. நான் போயிடுச்சு. என்னது போயிடுச்சா? பலாப்பழம் என்ன விலை? 30 ரூபாங்க. அது 25 ரூபா. அது ஒண்ணு தானே. பொண்ணு இல்ல, கீழே பாரு. சத்தம் போடாதே. என்ன வேணும் சீக்கிரம் எடுடி. காப்பாத்திட்டாரே ஐயா, காப்பாத்திட்டா. ஏந்திரு. ஏய், யாரு மேல கைய வச்சா? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, உன்னை பாம்பு கடிக்க வந்தது. அதான் நீ பாம்பை பார்த்தா இல்ல சொல்லு. ஆமா, உன்ன பாம்பு தான் கடிக்க வந்துச்சுடா. இது என்ன காடா வயலா பாம்பு வர்றதுக்கு? இவ்வளவு பேர் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க, பாம்பு வந்ததான் கடிக்க வந்ததான் கதையா விடுறீங்க? எவ்வளவு எங்க பிடிச்சு இழுக்கலான்னு அலைவீங்களே. இல்லைங்க, பாம்பு வந்து உண்மைதான். பாதம்பி, இந்த அநியாயத்தை பாத்தியா? வெள்ளத்தால பாத்திரப்படாத. இவங்க மூஞ்சிகளை பார்த்தா சந்தைக்கு வர்றவங்க பாரியா தெரியுது. பாம்பு யார் மேலடா கைய வச்ச? வாடா வாடா உன்னை. என்ன நடந்தது கேள்றா முதல்ல. யார் ஊர்ல வந்து யார் கை பிடிக்கிறேன்? எல்லாத்தையும் கேள்விப்பட்டி மாப்பிள்ள. உடக்கூடாது. உடா கையா. வாடா.
அழுவாதோட கண்ணு வா போலாம் வா. அவரு தப்பு பண்ணாரு, அடிக்காத அவரு அடிக்காதீங்க. எங்க சாமி அடிக்காதீங்கடா, அவரு வாடா. நிறுத்தா செத்துற போறான் அவுத்துடு. இனி ஒரு முறை இந்த பக்கம் பார்த்தேன் உன் தலையை எடுத்துருவேன். எங்க ஊர் பொண்ணுகளை தொட்டா இதுதான் கதி. நல்ல மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் விளக்கம் தெரியல, தெரியாம போட்டதிங்க தப்பு கணக்குதா. நியாயங்கள் காயம் பட்டா பூமி தாங்குமா, தர்மங்கள் தோற்றுவிட்டா சாமி தாங்குமா. நன்றி கட்ட மானிடக்கு ஞானம் இல்லையே. இவ்வளவு நடந்தும் ஏன் பொறுமையா இருந்தீங்க? நாம நல்லது பண்ணோம், அவங்க கண்ணுக்கு தப்பா போச்சு. புரிஞ்சுக்கிற போது வருத்தப்படுவாங்க. இல்லையா, இத சும்மாவே விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. நிறுத்துடா. எனக்கு கோபம் வந்து பார்க்கணுமா? பார்க்கணுமா? வேணாயா, நம்ம போலாயா. என்ன அது? என்னாச்சு? உடம்பெல்லாம் ஒரே ரத்த காயமா இருக்கே. இது எங்க ஊரியா? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கய்யா. இதாவும் ஊரு ஊராடாது. நல்லது பண்ணதுக்கே கட்டி வச்சு அடிக்கிறாருடா. இந்த ஊரு நாசமா போடுண்டா. நிறுத்தா. என்ன என்ன பேசுற நீ? ஒண்ணும் இல்ல தரகரே. சந்தையில ஒரு பொண்ணு பாம்பு கடிக்க போச்சு, நான் காப்பாத்தினேன். அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க போங்க. ஐயா, உங்க பெருமை என்னன்னு இங்க எவனுக்கும் தெரியாதுயா. உங்க மேல எவன் கை வச்சிருந்தாலும் சரி, அவனை கொண்டாந்து உங்க காலடியில போடுறையா. தரகரே நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. நான் இதை பெருசா எடுத்துக்கல, நீங்க இதை பெருசா ஆக்கிடாதீங்க. ஐயா, போங்க. அடா. இங்க எவன் தான் அந்த மனுஷன் அடிச்சது? கேட்கல. கபோல கிடைக்கப்பா. என்ன தரகற ஏத்தமா? நீ அவனுக்கு வக்காலத்தா? நாங்க தான் எரிச்சோம். ஆ? என்னன்ற நீங்களா தம்பி? தப்பு பண்ணிட்டீங்களே. டேய், என்னையா பேசுற? அவன் பண்ண காரியத்துக்கு அவனை உயிரோட விட்டவன். இல்ல தம்பி, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. அவரால எத்தனை ஊர் பிழைக்க தெரியுமா? அவருக்கு அவங்க ஊர்ல சிலையே வச்சிருக்காங்க. அவரை போய் இப்படி பண்ணிட்டீங்களே. செலவு வச்சிருந்தா இதுவே ஓம் பண்ண கட்டி உருண்டா சும்மா விட்டுருப்பியா? பெருசா கேட்க வந்துட்டேன். இந்த கூட்டத்துல எப்படியா பாம்பு வரும்? ஆ. பாம்பு வந்துச்சான், அந்த பொண்ணை கடிக்க போச்சான், அதை அவர் காப்பாத்தினாராம். இந்த கதையை நாங்க நம்பணும். ஐயா, பாம்பு பாம்பு பாம்பு. பாத்தீங்களா இப்ப எப்படி வந்துச்சு பாம்பு? நல்லது பண்ணால இப்படி பண்ணிட்டீங்களே ஐயா. மாப்பிள தப்பு நடந்து போச்சு. சத்தியம் பண்ணு. ஐயா, இன்னைக்கு சந்தையில் நடந்த விஷயத்தை அங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இல்லையா, சும்மா விடக்கூடாதியா. அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாதியா. சத்தியம் பண்றா. 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 ஆ. என்னாச்சுன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. ஒண்ணும் இல்ல மாமா. உடம்புல இவ்வளவு ரத்தம் வந்திருக்கு, கேட்ட ஒண்ணு இல்லைங்கிறீங்களே. சும்மா குடிங்க. அது எப்படி விட முடியும் மாப்பிள்ள? மாப்பிள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஐயோ ஐயோ ராசா, என் சாமி, என்னப்பாச்சு? என்னப்பா ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. பதறாதே, ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணுமில்ல. டேய் வேலு, என்னடாச்சு? டேய் ஏதாவது சொல்லுடா. வாயை திறக்கறானா பாரு அவன். அம்மா இங்க பாரு. என்ன? வண்டி மரத்துல மோதிருச்சு, அவ்வளவுதான். ஐயோ ஏண்டா
வண்டி மரத்துல மோதுற மாதிரி ஏன்டா ஓட்டுன அம்மா வண்டி அவன் ஓட்டல நான் தான் ஓட்டுனேன். நீ ஐயா ஓட்டு நீ என்ன பண்றதா? அழகு நீ பேச நீ பேச என்னய்யா இங்க என்னய்யா பாருங்கம்மா, டாக்டர் கட்டு போட்டிருக்காரு, டாக்டர் ஊசி போட்டாரு, மாத்திரை கொடுத்துருக்காரு. 4 நாள்ல சரியா போயிடும். நீ வா வாமா. நீ ஏன்யா வண்டி ஓட்டுன ஐயோ ஏண்டா மாப்பிளைக்கு வண்டிக்கு மட்டும் அதிகமா அடிபட்டு இருக்கு, நீ மட்டும் லெவலா தப்பிச்சிட்டியே. ஒரே அடிதான். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. ஏண்டா முண்டம், சாயங்காலம் 2 லிட்டர் பால் அதிகமா வாங்க சொன்னே வாங்க. ஏழு ஏதாவது திட்டத்தோட தான் வந்திருப்பான், நமக்கு எதுக்கு வம்பு? முதல்ல அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுத்து அனுப்பு. அண்ணா என்ன வேணும்? டேய் இந்த டீயை கொண்டு போய் வேலைட்ட கொடு. இன்னைக்கு ஒன்னும் ஃப்ரீ டீன்னு போர்டு போடல. நீ குடா. ஏண்டா டீ என்ன ஓசிலியா தர்றீங்க? எப்பவாவது காசு வாங்கல? நாங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கோம், கொண்டு போய் அவங்கிட்ட நீட்டுற. வாயை மூடுறா துண்டு பிடி. மச்சான் அவன் என்னையே முறைக்காம பாரு மச்சான். குழியானியே ராசுப்படையாச்சி ஐயாவுக்கு சீப்பு ஓட்டுனா இவருக்கு பெரிய பிளேன் ஓட்டுறதா நினைப்பு. அவன் மட்டும் இன்னொரு தடவை முறைக்கட்ட முடிய நோண்டிடுறேன் நோண்டி. பெரிய குஜிலி கும்பா. இன்னொன்னுங்க சீக்கிரம் கொண்டா. நீ சாப்பிடு வேலு, சூடா இருக்கு. டேய் என்னடா முறைக்கிற? கேக்குறேன்ல தம்பி, இன்னொரு தடவை முறைச்ச பேத்துருவேன் பேத்து. ஏன் இப்படி அடிக்கிற? போடா போதுன்னு பார்த்தா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அங்க ஐயா அடி வாங்கிட்டு வந்த மாதிரி நானும் அடி வாங்குவேன்னு நினைச்சேன். நீ என்ன சொல்ற? ஏன் அழுகுற? என்னாச்சு? ஏன் அழுகுற? ஐயா அடிச்சுட்டாங்க. அடிச்சது நம்ம சாமியே, இந்த கட்டி வச்சு அடிச்சுட்டானுடா.